قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல் ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக நிர்வாகம் குறித்த ஒரு சில செய்திகளை பார்க்கவிருக்கின்றோம். நான் பேசக்கூடிய நோட்ஸை பொறுத்தவரையில் கடந்த முறை மாநில தேர்தல் முடிந்தபோது தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று தலைமைத்துவம் குறித்து, நிர்வாகம் குறித்து ஒரு வகுப்பெடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் வகுப்பெடுக்கப்பட்ட அந்த நோட்ஸை வச்சு தான் சுருக்கமாக உங்களுக்கு முன்னால் ஒரு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். சரியா? 2.5 மணி நேரம் ஒன்று எடுக்க போகிறதுல ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஏற்கனவே நிறைய கேட்டுட்டீங்க. செவிக்கு உணவும் கிடைச்சிது, வயிற்றுக்கு உணவும் கிடைச்சிது இன்ஷா அல்லாஹ். அடுத்து கண்ணுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு முன்னால் முடிச்சிடுறேன். சரியா? இன்ஷா அல்லாஹ். நிர்வாகத்தை பொறுத்தவரையில், தலைமை பண்பை பொறுத்தவரையில் எல்லா வகுப்புகளையும் சொல்கிற விஷயந்தான். there is no fixed definition to leadership அப்படிம்பாங்க. லீடர்ஷிப்புக்கு என்று ஒரு நிரந்தர ஒரு விளக்கம் கிடையாது. எல்லாருமே லீடர்ஸ் தான். ஒவ்வொருவருடைய தலைமை பண்பும் மற்றவரோடு பல விஷயங்களில் மாறுபடும். உதாரணத்துக்கு நம்மளை பார்க்க வேண்டியதில்லை, மனிதர்களை சிறந்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அபூபக்கர் அவனுடைய நிர்வாகம் எங்கே பேசினாலும் சொல்லக்கூடிய விஷயம். அபூபக்கர் அவனுடைய பல பண்புகளை பற்றி விரிவாக இந்த சமூகம் விவாதிச்சிருக்குது. நிறைய விவாதிச்சிருக்கிறோம். நாம் விவாதிக்காத ஒரு தலைப்பு உண்டுன்னு சொன்னால் அது அபூபக்கர் அவனுடைய நிர்வாகம். அதை பற்றி யாருமே விவாதிக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுவோடு தொடர்புடையவர்கள். ஒரு பிரச்சனையுடைய தீர்வு அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருந்தது. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த போது அந்த சமூகம் அனாதைகளை போல நின்னுது. அடுத்தது என்ன அப்படின்னு தெரியல. அந்த நேரத்தில் அந்த சமூகம் தேர்வு செய்த தலைவர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு 2.5 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்த சவால்கள் அதற்கு முன்னரோ அதற்கு பின்னரோ வந்த எந்த ஆட்சியாளர்களும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான சவால்களை சந்திச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிர்வாக முடிவுகள் பெரிய அளவில் ஆய்வு செய்யப்படக்கூடிய அளவிற்கான நிர்வாக முடிவுகள். சுப்ஹானல்லாஹ். அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். நான் சொல்ல வந்த தகவலுக்குள்ளே போயிடுறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிர்வாகம் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு என்ன செய்யலாம், விரிவாக பேசலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிர்வாகம் அல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிர்வாகம். வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிர்வாகத்தை போன்று இருக்கவில்லை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிர்வாகம். நிர்வாக முடிவுகளிலே பல வித்தியாசங்கள் இருந்தது. இவங்க 2 பேரும் நடத்தின நிர்வாகத்தை யார் நடத்தல? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நடத்தல. அவர்கள் 3 பேரும் சந்தித்ததை இல்லை அலி ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்தது. அவங்களுடைய நிர்வாக முடிவுகள் அப்படி இருக்கல்ல. ஒவ்வொரு ஆட்சியாளரை பார்க்கக்கூடிய நேரத்திலும் அவர்களுடைய நிர்வாகம் வித்தியாசமாக இருந்தது நம்மால் பார்க்க முடியும். அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்றவாறு அவரவருடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்றவாறு தான் நிர்வாகம் இருக்கும். இப்போ நம்ம ஜமாத்தை பொறுத்தவரையில் இமாம் அண்ணன் பொதுச் செயலாளராக இருந்தார், ஐயூபாய் பொதுச் செயலாளராக இருந்தார், இப்போ நான் இருக்கிறேன். எங்கள் 3 பேருடைய நிர்வாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். பல வித்தியாசங்களை உங்களால் பார்க்க முடியும்.
அது ஏன்? நிர்வாகம்ங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கிறது. அதை முதல்ல நாம் வழங்கணும். இல்லைன்னு சொன்னா அவர் அப்படி நிர்வாகம் பண்றாரு, நீங்க இப்படி பண்றீங்கன்னு கேள்வி வரும். அதான் நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், there is no fixed definition to the leadership. லீடர்ஷிப்பை பொறுத்தவரையில் அப்படி ஒரு ஃபிக்ஸடா ஒரு டெஃபினிஷன் கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களை பொறுத்து மாறக்கூடியது, ஒவ்வொரு காலச்சூழல்களை பொறுத்து நிர்வாகம் மாறும். அதை நாம் முதல்ல விளங்கணும். அதை விளங்கி கொண்டு இயல்பா நிர்வாகிகள்கிட்ட இருக்க வேண்டிய பண்புகள் இருக்குது. ஒரு சில பண்புகள் இருக்குது. என்ன பண்பு? அந்த பண்புகளை பற்றி ஒரு சில செய்திகளை சுருக்கமாக உங்களுக்கு முன்னால சொல்ல விரும்புகிறேன். ஒரு நிர்வாகி இடத்தில் மிக கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு சில பண்புகள், அது முதல்ல பேசிக்கிட்டு தலைவருக்கு என்ன பணிகள் இருக்குது, செயலாளருக்கு என்ன பணிகள் இருக்குது, துணை செயலாளர் என்ன செய்யணும், துணைத் தலைவர் என்ன செய்யணும், பொருளாளர் என்ன செய்யணும், செயற்குழுவுடைய பங்களிப்பு என்ன, பொதுக்குழுவுடைய பங்களிப்பு என்ன, இது போல உள்ள விஷயங்களை சுருக்கமாக ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். முதலாவதாக ஒரு நிர்வாகி இடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் வித் பிக் சி. என்ன இருக்கணும்? ஒரு பெரிய சியை போட்டுக்குங்க, போட்டுக்கிட்டு கம்யூனிகேஷன் எழுதுங்க. ஏன்? கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு நிர்வாகத்துடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. தலைவர் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிருப்பார், அதுக்கு அவர்கிட்ட ஒரு 10 லாஜிக் இருக்கும். ஆனால் என்ன செய்வார்? செயலாளர் இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். செயலாளருக்கு இந்த 10 லாஜிக்கும் தெரியாது. தலைவர் என்ன இந்த மாதிரி முட்டாள்தனமாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு ஆகும். அப்போ என்ன ஆகும்? கம்யூனிகேஷன் டிஃபரன்ஸ் வரும், பிரச்சனைகள் ஏற்படும் நிர்வாகத்தில். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நிர்வாகத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்ன? தகவல் தொடர்பு சரியில்லைன்னு சொன்னால் நிர்வாகம் செத்து போயிடும். சொல்றது நம்மளுடைய அந்த அத்தியாயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த படை புறப்பட்டு போகக்கூடிய ஒரு செய்தி அந்த அத்தியாயத்தில் வரும். கேட்டிருக்கீங்களா? எறும்பு சக எறும்புகளை பார்த்து சொன்ன ஒரு செய்தி இருக்குது. எறும்புகளே, நீங்கள் என்ன செய்வீங்க? துஹுலு மசாக்கினக்கும், நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் படையும் வர்றாங்க, அவங்க அறியாத நிலையில் உங்களை நசுக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லுது அந்த எறும்பு. அங்கே மெசேஜ் என்ன? என்ன மெசேஜ்? நீங்க உங்களுடைய வீடுகளுக்குள்ளால் நுழைந்துருங்க அப்படின்னு சொன்னா போதும். வீடுகளுக்கு புதர்களுக்குள்ளால போயிட்டாங்கன்னாலே பாதுகாக்கப்படலாம். ஆனா அந்த எறும்பு என்ன செய்து பாருங்க, நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய புதர்களுக்குள்ளாக நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் படையினரும் வர்றாங்க, அவங்க அறியாத நிலையில் உங்களை மிதிச்சிருவாங்க, அதனால உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. மெசேஜ் கம்ப்ளீட்டா இருக்கா இல்லையா? புரியுதா? சொல்ல வந்த செய்தி புரியுதா? என்னன்னு எறும்பு சொன்ன செய்தி புரியுதா? எறும்பு ஒரு மெசேஜை சொல்லுது, அந்த மெசேஜ் முழுமையாக இருக்குது. இந்த முழுமையான தகவல் இல்லாத காரணத்தினால நிர்வாகங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. தகவல் தொடர்பு ரொம்ப கிளீனா இருக்கணும். ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, the biggest communication problem is we do not listen to understand, we listen to reply ன்னு சொல்லுவாங்க, அல்லது ரெஸ்பாண்ட்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷனுடைய தகவல் தொடர்புடைய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம புரிந்து கொள்வதற்காக கேட்பதில்லை, பதில் சொல்லுவதற்காக கேட்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தகவல்ங்கிறது புரிந்து கொள்வதற்காக அமைய வேண்டும். ஒரு விஷயத்தை கேட்குறோம்னா எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறது புரியணும். இப்போ நான் எதுக்கு சொல்றேன் கம்யூனிகேஷனை பற்றி? உங்களுக்கு 10 வருஷமாக மாநில நிர்வாகத்தில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தகவல் தொடர்பு சரியில்லைன்னு சொன்னால் ஒரு நிர்வாகம் செத்து போயிடுவோம். அப்போ அங்கே நிர்வாகம் கரெக்டாக இருக்கணும்னா கம்யூனிகேஷன் வேணும், அந்த தகவல் தொடர்பு வேணும். நிர்வாகிகளாக வர விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, 2 வே கம்யூனிகேஷன் தானே. இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் வரும் இல்லையா கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நிர்வாகம் சுமூகமாக இருக்கும் விளங்கிக்கிறது. 2வது ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கேரக்டர். ஒரு சான்ஸும் இல்லை. கேரக்டர் இல்லாதவங்களுக்கு ஜமாத்தில் சான்ஸே இல்லை. தெளிவாக வழங்கிக்கலங்க. கேரக்டர் ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? அழகிய முன்மாதிரின்னு சொல்லல, நீங்கள் நற்குணங்களுடைய நாயகமாக இருக்கிறீர்கள் அல்லாஹ் சொன்னானா இல்லையா? இன்னக்க லாலா
ஹுலுக்கின் அபியும் சொன்னானா இல்லையா அல்லாஹ்? நற்குணங்களுடைய நாயகமாக குணம் வேணும். ஒரு ஜமாத்துடைய பொறுப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன சொல்லுங்க? இந்த ஜமாத்துடைய அறிஞர்களோ நிர்வாகிகளோ ஒரு தவறு செய்தால் அவர்களுடைய கேரக்டரில் ஒரு இஷ்யூ வந்ததுன்னு சொன்னால் தூங்க முடியுதில்லை, பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்குது. சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. ஜமாத்துடைய பொறுப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு கேரக்டர் இருக்கணும், ஒரு நல்ல கேரக்டரோட ஒரு நற்குணங்கள் இருக்கணும். நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த விஷயம் அது. அவங்க அப்படித்தான் வாழ்ந்து காட்டினாங்க நமக்கு. நாம் முஸ்லிம்கள்னு சொல்லக்கூடிய நேரத்தில், அதிகாரம் வழங்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் நற்பண்புகளை நாம் காட்ட வேண்டும். அதில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளைப் போல அல்ல, ஒரு நிர்வாகி செய்யக்கூடிய தவறு அல்லது ஒரு தாயி செய்யக்கூடிய தவறு அது மேக்னிஃபை செய்யப்படும், அது பிரம்மாண்டமாக காண்பிக்கப்படும் மக்களுக்கு மத்தியில். ஜமாத்துக்கு பேரே கெட்டு போயிடும். அதனால் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஷைத்தானுடைய விளையாட்டுகள் எல்லா பகுதியிலையும் இருக்குது. தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். காரணம், அமானிதத்தை சுமக்கக்கூடியவர்கள் நிர்வாகிகள் அப்படிங்கிறத தெளிவாக விளங்கிக்கணும். மூணாவது முக்கியமான ஒரு பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட். அது தமிழில் என்ன சொல்லுவீங்க? அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு இல்லைன்னா நிர்வாகம் இல்லை. அர்ப்பணிப்பு இல்லைன்னா நிர்வாகம் இருக்குதா? தலைவர் ஆகிட்டோம் அல்லது செயலாளர் ஆகிட்டோம், வீட்டில் உட்கார்ந்தா நிர்வாகம் நடக்குமா? நடக்காது. அர்ப்பணிக்கணும். நம்மளை உறுப்பினராக இருக்கிறீங்க, ஜேஏகேஹெச் உறுப்பினர்கள், உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். ஜேஏகேஹெச் உறுப்பினர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் அதுதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். ஏன் நம்ம ஜமாத்தில் இருக்கிறோம், எதுக்காக இருக்கிறோம்? நபிமார்களுடைய பிரச்சாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். இது நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளதில்லை, நம்ம வீட்டில் வைக்கக்கூடியதில்லை. ஒவ்வொரு உறுப்பினர்களிடத்திலும் கமிட்மெண்ட் இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு எப்படி இருக்கணும்? நேரத்தில் அர்ப்பணிப்பு இருக்கணும், நேரத்தை செலவு செய்ய வேண்டும். நேரத்தை அர்ப்பணித்து நாம் நேரத்தை செலவு செய்தால் தான் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும். நம்ம ஒரு பெரிய ஒரு லட்சியத்தை சுமந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட லட்சியம்! 950 ஆண்டு காலம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சுமந்த லட்சியம் நம்முடைய லட்சியம். இரவும் பகலும் மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் தனியாகவும் கூட்டமாகவும் எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் திரும்ப 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 சுப்ஹானல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சுமந்த அந்த லட்சியத்தை சுமக்கக்கூடியவங்க நம்ம நேரத்தில் அர்ப்பணிப்பு கொடுக்கலன்னா நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்துடைய அர்ப்பணிப்பும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? அவனுடைய வானவர்கள் நமக்காக பதிவு செய்வாங்க. நாளைக்கு மறுமையில் அதற்குரிய கூலி நமக்கு கிடைக்கும். அதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பு இல்லை அப்படின்னா ரொம்ப நம்முடைய பொறுப்பை கடமையை சரியாக நிறைவேற்ற முடியாது. பொறுப்பு வாங்கி வச்சு வீட்டில் உட்கார வேண்டியது தான். நிறைய கிளைகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், நிறைய மாவட்டங்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் பொறுப்பை சுமக்கின்றார்கள், பணிகளில் வெளியே தெரியாது. அப்படி இருக்கிறாங்க. பள்ளிவாசல் நடக்கிற மாதிரி நடக்குது, மற்றபடி எந்த பணிகளையும் நம்மளால் பார்க்க முடியாது. தமிழகத்தில் ஒரு 25% கிளைகள் அப்படி இருக்குது. எல்லா கிளைகளும் ஒன்று போல இல்லைனாலும் சில கிளைகளில் பொறுப்பை சுமக்கக்கூடியவர்கள் பணி எடுக்காமல் இருக்கிறாங்க, வேலையே செய்யாமல் இருக்கிறாங்க. அப்போ அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நிர்வாகிகளிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இரக்க குணம் இருக்க வேண்டும். அதாவது மக்களை நாம் டீல் பண்ணுறோம், யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட நாம் டீலிங் பண்ணுறோம், யார்கிட்ட டீலிங் பண்ணுறோம்? ஆடு மாடுகள்கிட்டயா? இல்லை, சக மனிதர்கள்ட்ட. சக மனிதர்களை பொறுத்தவரையில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க. அவங்க பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனையில் நான் ஒரு பொறுப்பை சுமக்கின்றேன் என்று சொன்னால் அவர்களுடைய பிரச்சனையை நான் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு அவர்களோடு நான் என்ன செய்யணும்? ஒரு இரக்கத்தோடு, ஒரு சகதாபத்தோடு நான் அவர்களோடு செயல்பட வேண்டும்.
அப்போ தான் நிர்வாகத்துடைய அடிப்படையை பெறக்கூடியவனாக நன்னால இருக்க முடியும். ஒரு ஒரு இரக்க குணம் இல்லாத நிர்வாகிகள் கடும்போக்குடையவர்களாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? ரசூலுல்லாஹ் பற்றி என்ன சொல்கிறான்ல, நீங்கள் கடின சித்தமுடையவராக இருந்திருந்தால் இந்த மக்கள்லாம் ஓடி போயிருப்பாங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? மக்களுடைய விஷயத்தில் இரக்கம் கொண்டவர்களாக இருந்தாங்க. இந்த அடிப்படை பண்புகளை கொண்டவர்களாக, ஏன்னா பல இடங்களையும் எப்படி நிர்வாக பொறுப்பை சுமக்கக்கூடியவர்கள் பல நேரங்கள்லையும் கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ அல்லது சக நிர்வாகிகளோ ஏதாவது ஒரு தேவைக்கு வந்தால் அவங்கள எப்படி நடந்துக்கிறாங்க? ஒரு அதிகாரியை போல ஒரு கடுகடுத்த நிலையில் நாம் ஒரு பொறுப்பை சுமக்கின்றோம், அந்த பொறுப்புக்கு நாளை கேள்வி கேட்கப்படுவோம் அப்படிங்கிறது தெரியல. திருமணத்துக்கு தஃப்தர் கேட்டு வரக்கூடியவங்கள்ட்ட நாம் எப்படி நடக்கிறோம்? பல நேரங்கள்லையும் பல ஊர்கள்லையும் நான் பொதுவாக பேசக்கூடிய செய்திகள், ஒரு ஊருக்காக உங்களுக்கு நான் வகுப்படுத்தாலும் நான் பேசுகிற செய்தி என்ன, தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு திருமண தஃப்தர் வாங்கக்கூடிய நேரத்தில் பல ஊர்கள்லையும் அந்த தஃப்தருடைய பொறுப்பாளர்கள் ஒரு மன்னரை போல நடந்துக்கிறாங்க. சும்மா சொல்லல. ஒரு ஜக்காத்து பெட்டிஷன் கொண்டு வரக்கூடியவங்கள்ட்ட ஏதோ ஒரு அதிகாரியை போல நடந்து கொள்கிறார்கள். அவனுடைய பணம் என்னிடத்துல இருக்குது, அவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம், அவனுக்கு கொடுத்தாக வேணும், கொடுக்கலன்னா அல்லாஹ் கேட்பான் என்கிட்ட, அதை வச்சுக்கிட்டு நீ ஏன் கொடுக்கலன்னு கேட்பான் நாளைக்கு ரப்புல் ஆலமீன் என்ற எண்ணம் இல்லாமல் நடக்கிறாங்க. அவனுடைய பொருளாதாரத்துக்கு நான் அதிகாரியாக இருக்கிறேன். ஜக்காத் யாருக்குள்ளதுங்க? நிர்வாகிக்குள்ளதா? இல்லை. யாருக்குரியது? அல்லாஹ் யாருக்குரியது என்று சொல்லி இருக்கின்றாரோ அவர்களுக்குரியது. பள்ளிவாசலில் ஒரு முசாஃபிர் வர்றாரு, வந்து சொல்கிறாரு, எனக்கு பயணத்துக்குரிய காசு என்கிட்ட இல்லை, எனக்கு ஊருக்கு போகணும், நான் வடநாட்டிலேருந்து வந்துட்டேன், ஊருக்கு போகணும், ஒரு 1000 ரூபா வேணும், பள்ளிவாசலில் ஜக்காத்து ஃபண்ட் இருக்குது. என்ன செய்யணும் ஒரு நிர்வாகி? சொல்லுங்க, என்ன செய்யணும்? அது உண்மைதானான்னு அறியக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குது. ஆனால் அவனுக்குரிய பணம் நம்மகிட்ட இருக்குது. ஏன்? ஜக்காத்துக்கு உரிமைப்பட்டவன் அவன். பயணியாக இருக்கக்கூடிய அவனுக்கு ஜக்காத்தில் ஒரு பங்கு இருக்கின்றது. அப்போ என்ன செய்யணும்? அவனுக்கு தேவை நியாயமானதாக இருந்தால் அவனுக்கு கொடுக்கணும். அதை கொடுப்பதற்காக கேள்வி கேட்க வேண்டும், கொடுக்காம இருக்கிறதுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ அந்த அந்த கமிட்மெண்ட், அந்த கம்பேஷன், அந்த இரக்கம் ஒருத்தட்டே இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் நல்ல ஒரு நிர்வாகியாக ஆக முடியாது. நாம் எப்படிப்பட்ட நிர்வாகிகள் இல்லை, நம்ம மைக்ரோசாஃப்டுடைய பில் கேட்ஸாகவோ அல்லது மற்ற கம்பெனிகளுடைய பேரெடுத்து சொல்லக்கூடிய எலான் மஸ்காகவோ நம்ம அதாக விரும்பல. நம்ம செய்யக்கூடிய நிர்வாகம் என்ன? நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டும். நாம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நிர்வாகத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹுடைய நிர்வாகத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹுடைய நிர்வாகத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டும். அலி ரலியல்லாஹுடைய நிர்வாகத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய நிர்வாகத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டும். முஆவியா ரலியல்லாஹுடைய நிர்வாகத்திலிருந்து பாடம் படிக்கணும். எல்லா நிர்வாகங்களையும் நமக்கு பாடம் இருக்குது. ஆனால் மக்களுக்கு உதவி செய்வதற்காக நாம் இந்த பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. இரக்கத்தோடு ஒவ்வொரு நிர்வாகிகளும் நடந்து கொள்ள வேண்டும். இனி நிர்வாகத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான அடிப்படை ஒரு 3 செய்திகளை சொல்கிறேன், கேளுங்க. ஒன்றாவது, நிர்வாகத்தில் கலந்தாலோசனை கட்டாயமாக இருக்கணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹை பார்த்து என்ன சொன்னான்? நீங்கள் அவர்களோடு கலந்தாலோசனை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்னானா இல்லையா? யாரோடு? சஹாபாக்களோடு. ஏங்க, அல்லாஹுவோடு நேரடி தொடர்புடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்தாலோசனை செய்தாங்களா இல்லையா? சஹாபாக்களை கூப்பிட்டு வச்சு. உஹதுடைய போர்க்களத்தை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. வெளியில் போக வேண்டாம், இருந்த இடத்துலேருந்து நம்ம அதை எதிர்கொள்ளலாம்னு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, பத்ரில் வெட்டி கிடச்சதா இல்லையா, போயிடுவோம், போய் அடிச்சிருவோம்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? கவச ஆடையும் அணிந்து விட்டு புறப்பட்டு வந்தாங்க. அப்போ மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துக்கு மாற்றமாகவா நீங்கள் சொல்கிறீங்க? ரசூல் இங்கே இருந்து செய்யலான்னு சொல்கிறாங்களேன்னு சொன்னோன்னா சஹாபாக்களுடைய மனசு மாறுச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? போருக்கு ஒரு நபி புறப்பட்டுட்டா புறப்பட்டது தான். மக்களுடைய கருத்தை எடுத்துக்கிட்டாங்க. அந்த போரில் முஸ்லீம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுதா இல்லையா? எப்போவாவது ரசூலுல்லாஹ் நீங்கள் எல்லாம் சொன்னதுனால தான் இந்த பின்னடைவு ஏற்பட்டுன்னு சொன்னாங்களா?
நம்ம எல்லாம் ஒரு மஷூராவில் நம்ம சொன்னதை ஒரு ஆளுக்கு ஒரு தலைவர் கேட்கலன்னா என்ன பாடுபடுத்துகிறோம் தெரியுமா? நான் அப்போவே சொன்னேன், இருக்குதா இல்லையா? மஷூராவில் நாம் படுத்துகிற பாடு இருக்குதே, சுப்ஹானல்லாஹ். ஆனால் கலந்தாலோசனை ஒரு நிர்வாகத்துடைய மிக முக்கியமான பங்காக இருந்து ஒன்று. கலந்தாலோசனை இல்லைன்னா நிர்வாகம் இல்லை. நான் தலைவர், நான் தீர்மானிப்பது தான் சட்டம் அப்படின்னு ஒரு தலைவர் நினச்சா நிர்வாகம் டெட், ஒன்றும் இல்லை, நிர்வாகம் இல்லைங்க. நான் செயலாளர், நான் தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிட்டாருன்னு சொன்னால் நிர்வாகம் இல்லை. நிர்வாகத்துக்குள்ளாக தெளிவான கலந்தாலோசனை இருக்க வேண்டும். கம்யூனிகேஷனும் கலந்தாலோசனையும் இருந்தால் நிர்வாகம் சக்ஸஸ் ஆகிரும். ரெண்டு, ஒரு சி ஒரு டி, ஒரு கம்யூனிகேஷன் ஒரு டிஸ்கஷன் ரெண்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நிர்வாகம் ஒரு நல்ல நிர்வாகமாக மாறிடும். தெளிவாக வழங்கிக்கொள்ளுங்க. இரண்டாவதாக டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க. பணியை பங்கீடு செய்து கொடுப்பது. பணியை பங்கீடு செய்து கொடுப்பது. ஒரு ஜமாத்துடைய பணியை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறது இல்லை. ஒரு தலைமை பண்பு. எல்லா பணியையும் பார்ப்பதற்காக அல்ல, தலைவர் அல்லது செயலாளர் யாராக இருந்தாலும் பணி பங்கீடு செய்து கொடுக்கப்பட வேண்டும். இது ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நாம் எல்லாம் ஒரு 400 மீட்டர் ரிலே இருக்குது இல்லையா, அதில் ஓடக்கூடியவங்க என்ன செய்வோம்? பேட்டர்ன் எடுத்துகிட்டு முதல் ஆள் ஓடுவோம். ஓடி என்ன செய்வோம்? அடுத்த இடத்துக்கு வந்த உடனே 100 மீட்டர் வந்த உடனே என்ன செய்வோம்? பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட பேட்டர்னை கொடுத்துருவோம். அவங்க ஓடுவாங்க, அடுத்து அவங்க ஓடுவாங்க. அப்போ அப்படி ஓடணுன்னா என்ன வேணும்? பயிற்சி வேணும். பயிற்சி எங்கேருந்து வரும்? பணி செய்தால் தான் வரும். அப்போது பணிகளை பகிர்ந்து கொடுப்பது ஒரு நிர்வாகத்துடைய மிக முக்கியமான பண்பாக இருந்துகிட்டு இருக்கு. பணிகள் என்ன செய்யப்பட வேண்டும்? பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு இதாக இருந்துகிட்டு இருக்குது. மேனேஜ்மெண்ட்டுடைய லீடர்ஷிப்புடைய மிக முக்கியமான பண்பு. இவன் இன்னதை செய்வான் என்று ஆய்வு செய்து அவனிடம் அந்த பணியை ஒப்படைத்தல். இவர் இந்த பணிக்கு ஃபிட்டான ஆள், இவர்கிட்ட இதை கொடுப்போம், இவர் ரொம்ப நம்பிக்கையான ஆள், ஜக்காத்துடைய பொருளாதாரத்தை அவர்கிட்ட கொடுத்தா பத்திரமா பாதுகாத்துக்குவார். அல்லது பைத்துல் மாலுடைய பொறுப்புக்கு இவர் பொருத்தமானவர், அல்லது இவர் ரொம்ப ஆக்டிவாக இந்த வேலையை செய்திருவார், ஒரு தாவா ப்ரோக்ராம் நடத்துகிற பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கும். இப்படி யார் என்ன பொறுப்பை செய்வாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு என்ன செய்கிறது? பொறுப்பை கொடுக்கறது. மூணாவதாக ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் வந்து டெலிகேஷன் ஆஃப் அதாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொறுப்பை கொடுத்துருவாங்க, அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. பொறுப்பு மட்டும் கொடுத்தா போதாது. ஜக்காத்தை, பைத்து ஜக்காத்தை நல்லா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு கொடுத்தாச்சு, பணத்தையும் அவர் கையில் ஒப்படைச்சாச்சு. ஆனால் தலைவர் என்ன சொல்கிறாரு? நான் தான் செக்கில் கையெழுத்து போடுவேன், நான் தான் ஆளுகளை விசாரிப்பேன், நான் தான் இது முடிவு செய்வேன் அப்படின்னு சொன்னால் அவரை தேர்வு செய்ததில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா? அர்த்தம் இருக்கா? இல்லை. அவருக்கு ஒரு நபருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ அதிகாரம் கொடுக்கணும். முழு அதிகாரம் கொடுக்கணும்னு இல்லை. தலைவர் ஒரு அதிகாரத்தை வச்சுக்கலாம், செக்கு கையெழுத்து மட்டும் நான் போடுவோம்ப்பா, நீங்கள் என்ன செய்யுங்க? ஆய்வு செய்யுங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமாங்கிற தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணிட்டு அறிக்கை எங்கிட்ட தாங்க, அந்த அறிக்கையுடைய அடிப்படையில் செக்கு நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் ஒரு வேலையை ஒரு நபர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்ன கொடுக்கணும்? நாமோ அது செய்யக்கூடிய அதிகாரம் கொடுக்கணும். அந்த அதிகாரம் வழங்கலைன்னு சொன்னால் நிர்வாகம் ஆகாது. இப்போ நான் ஒரு சில முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறேன். என்னெல்லாம் சொன்னேன்னு சொல்லுங்களேன். தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், நற்குணம், கேரக்டர், அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட், இறக்கம், எல்லாம் எழுதி வச்சுட்டு சொல்றீங்க, வேற யாரும் சொல்லல. சரி, அவர் சொன்னதை இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இந்த பக்கத்துல இருந்து, இந்த பக்கத்துல இருந்து. நற்குணம், கம்யூனிகேஷன், அர்ப்பணிப்பு, இரக்கம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன். கலந்தாலோசனை. நீங்க சொல்லாதீங்க, கலந்தாலோசனை. அடுத்தது பணிகளை பங்கீடு செய்து கொடுத்தல், பிரித்து கொடுத்தல். அடுத்தது அதிகாரம் வழங்குதல். பணியை பிரித்து கொடுத்தா போதாது, அதாவது நீ இன்னது செய்யணும் சொன்னா போதாது, அந்த வேலையை செய்யக்கூடிய அதிகாரமும் கொடுக்கணும். இல்லைன்னா பணியை கொடுத்த என்ன பிரயோஜனம்? ஒரு பணியை மட்டும் நான் கொடுத்துட்டேன், நீ செய்துக்க, எப்படி செய்யறது? அது செய்யறதுக்குள்ள அதிகாரம் வேணுமா இல்லையா? அப்போ அந்த விஷயங்கள்ல ஒவ்வொரு நிர்வாகிகளும் தெளிவாக என்ன செய்யணும்?
நிர்வாக பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை தெளிவாக பார்த்துக்குங்க. நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரையில் ஒரு 3 அடுக்கு நிர்வாக செட்டப் நமக்கு இருக்குது. என்னவெல்லாம் சொல்லுங்க? மாநிலம், மாவட்டம், கிளை, அல்லது கிளை, மாவட்டம், மாநிலம். அப்போ இந்த 3 அடுக்கு நிர்வாக செட்டப் நாம் பண்ணுறோம். கிளை, மாவட்டம், மாநிலம். கிளைகளும் மாவட்டங்களும் யாருக்கு கட்டுப்படணும்? மாநிலத்துக்கு கட்டுப்படணும். கிளை யாருக்கு கட்டுப்படணும்? மாவட்டத்துக்கும் கட்டுப்படணும். மாவட்டம் மாநிலத்துக்கு கட்டுப்படணும். இந்த கட்டுப்பாடு இருந்தால்தான் இந்த நிர்வாக செட்டப் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மாநிலத்திலிருந்து தகவல்கள் எப்படி வரும்? மாவட்டம் கிளைன்னு வரும். கிளையிலிருந்து தகவல்கள் மாவட்டம் மாநிலம் அப்படி போகும். இந்த நிர்வாக செட்டப்பை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அடித்து அடுத்த டாப்பிக்கு போவோம். நிர்வாகத்தை பொறுத்தவரையில், கிளை நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அதுக்கு 5 நிர்வாகிகள் இருப்பாங்க. யாரெல்லாம்? தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர். தலைவரை பொறுத்தவரையில் இந்த நிர்வாக செட்டப் இருக்கு இல்லையா, இந்த 5 பேர் கொண்ட நிர்வாகம், ஒவ்வொரு கிளைகளையும் இருக்கக்கூடிய பணிகளை இந்த நிர்வாகிகளுக்கு இடையில் என்ன செய்யலாம்? நீங்கள் விரும்புகிற மாதிரி பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கு எந்த தடையும் நம்ம கொடுக்கல. ஆனால் ஒவ்வொரு நிர்வாகிக்குன்னு ஒரு சில பணிகள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன் பகிர்ந்து. இப்போ உதாரணத்துக்கு பைத்து சக்காத்து இருக்குது. தலைவர் சொல்கிறாரு பைத்து சக்காத்தை நான் பார்த்துக்கிறேன், அல்லது செயலாளர்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்குங்க, கொடுக்கலாம். பைத்துல் மாலை இல்லை பொருளாளர் பார்த்துக்குங்க, கொடுக்கலாம். அல்லது ஒரு கிளை செயற்குழு உறுப்பினரை கூப்பிட்டு நீங்கள் இதை பார்த்துக்குங்க. பணிகளை எப்படி பங்கீடு வேணாலும் செய்யலாம், யாருக்கு வேணாலும் பங்கீடு செய்து கொடுக்கலாம். அதை ஃபாலோ பண்ணக்கூடிய அதிகாரம் 2 பேருக்கு இருக்குது. யாருக்கெல்லாம்? தலைவருக்கும் செயலாளருக்கும் இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பொருளாளருக்கும் பொறுப்பு இருக்குது. சரியா? அப்போ பணிகள் இருக்கக்கூடிய பணிகளை நிர்வாகிகளுக்கு உள்ளாகவும் நிர்வாகத்துக்கு வெளியிலையும் பங்கீடு செய்து கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஒரு சில பணிகளை பொறுத்தவரை தலைவர்களுக்கு செயலாளர்களுக்குன்னு ஒரு சில பணிகள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். தலைவரை பொறுத்தவரையில் கிளையாக இருந்தாலும் மாவட்டமாக இருந்தாலும் மாநிலமாக இருந்தாலும் தலைவர் தான் முதன்மை நிர்வாகி. முதன்மை நிர்வாகின்னா யாரு? அவர் தான் மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் லீடர். அவர் தான் என்னது, ஒரு 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 ஃபைனல் கால் யார் எடுப்பாங்க? தலைவர் சொன்னால் ஃபைனல் ஆகணும். அப்போ தான் நிர்வாகம் நடக்கும். ஒரு பிரச்சனை ஏற்படுது கிளையில், 2 கருத்துக்கள் மேலோங்குது, முடியல, பிரச்சனை ஏற்படுது, 2 கருத்துமே சமமாக இருக்குது. தலைவர் சொல்கிறாரு இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டா அது அந்த நிர்வாகத்துடைய கருத்தாக மாறணும். நான் சொன்னேன் நீ சொன்னேன்லாம் அங்கே கிடையாது. தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவர் தான் முதன்மை நிர்வாகி. ஆனால் தலைவர் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஆலோசனை செய்து செய்யணும். அது அப்போ தான் நிர்வாகம் தெளிவாக இருக்கும். 2வது, நிர்வாகத்துடைய நடவடிக்கைகள் மற்றும் காரியங்களுக்கு பொறுப்பாளி தலைவர் தான். நிர்வாகம் என்ன செயல்பாடு செய்தாலும் ஃபைனலாக அது யாருக்கு தலையில் உட்காருன்னு சொல்லுங்கள்? தலைவர்கிட்ட தான். நான் கூப்பிட்டு கேள்வி கேட்குறதா இருந்தால் யார்கிட்ட கேட்கணும்? தலைவர்கிட்ட தான் கேட்போம். என்னங்க உங்கள் கிளையில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க, என்ன ஏன் இப்படி பண்ணீங்க, யாரை கேட்டு பண்ணீங்க, எப்படி எதனால் இப்படி நடந்தது, இப்படி ஒரு கொஸ்டின் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் யார்கிட்ட கேட்போம்? தலைவர் தான் நமக்கு அறிக்கை தர வேண்டியிருக்கும். ஏன்னா தலைவர் தான் ஒரு கிளையுடைய மாவட்டத்துடைய செயல்பாடுகளுக்கு முக்கிய பொறுப்பாளி. அவருக்கு பொறுப்பு தான் அது. அவர் விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும். எங்கள் கிளையில் நடக்கக்கூடிய விஷயங்களுடைய காரியங்கள் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். தலைவரை பொறுத்தவரையில் அவருடைய முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளையில் நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு யார் தலைமை தாங்குவாங்க? கிளையுடைய தலைவர் தலைமை தாங்குவாங்க. மாவட்டத்தில் மாவட்டத்துடைய தலைவர் தலைமை தாங்குவாங்க. மாநில தலைவரை பொறுத்தவரை 2-3 அதிகாரம் எக்ஸ்ட்ரா இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரம், யாரை வச்சு தேர்தல் நடத்துறது அப்படிங்கிற ஃபைனல் செய்யக்கூடிய அதிகாரம் நம்முடைய பைலா அடிப்படையில் தலைவருக்கு இருக்குது. தற்காலிகமாக நிர்வாகிகளை கிளைக்கும் மாவட்டத்துக்கும் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மாநில தலைவருக்கு இருக்குது. கிளை உறுப்பினர்கள் மீது, மற்ற அனைத்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில தலைவருக்கு இருக்குது. இது மற்ற தலைவர்களுக்கு, கிளை தலைவர்களுக்கெல்லாம் இல்லை. உறுப்பினர்களுடைய நடவடிக்கை எல்லாம் மாநிலம் சார்ந்தது. சரியா? துணைத் தலைவரை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பணிகளை எப்படி வேணாலும் நீங்கள் பங்கீடு செய்யலாம்னு. தலைவர் இல்லைன்னு சொன்னால், தலைவர் கொஞ்சம் லீவ் எடுத்திருக்கிறாரு, உடல்நிலை சரியில்லை, வர முடியலை, மஷூராவில் கலந்துக்க முடியலை,
அந்த நேரம் தலைவருக்கு பதிலாக அவர் துணைத் தலைவர் என்ன செய்வார், அந்த மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுவார், தலைவருடைய பணிகளை பார்த்துக்குவார். தலைவர் ஒரு வாரம் வரல, வெளியூர் போயிருக்கிறாருன்னு சொன்னால் யார்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும்? செயலாளர்கிட்ட இல்லை, துணை செயலாளர்கிட்ட இல்லை, யார்கிட்ட கொடுக்கணும்? துணைத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். அப்போ அதில் முக்கியமான விஷயம் என்ன? தலைவருக்கு பதிலாக நிர்வாகம் செய்கிறதுக்கு தகுதியானவங்களை தான் துணைத் தலைவர்களாக எடுக்கணும். பல நேரங்கள்லையும் துணைத் தலைவர்களாக எதுக்கு எடுக்கிறோம்? அவர் இருக்கட்டும், இவர் இருக்கட்டும், அவரால் வேலை செய்ய முடியுமானே பார்க்கறது இல்லை, அவர் இருக்கட்டும், இவர் இருக்கட்டும்னு சொல்லி அவர் இருந்துடுறதான், எந்த வேலைக்கும் அவர் வர்றதில்லை. தலைவருக்கு பதிலாக தலைவருக்கு ஒரு வாரம் லீவ் எடுக்க வேண்டி இருக்குது, 10 நாள் வெளியூர் போக வேண்டி இருக்குது, அல்லது நோயாளியாக இருக்கிறாரு, முடியல, அந்த நேரத்தில் அந்த பொறுப்பை கவனிக்கக்கூடியவங்க யாரு? துணைத் தலைவர். துணைத் தலைவர் அதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும். இனி செயலாளர். செயலாளருடைய பணி என்ன? செயலாளரை பொறுத்தவரையில் தலைவருடைய அனுமதியோடு கூட்டங்களை கூட்டுவது யாரு? கூட்டத்துக்கு அழைப்பு யார் அனுப்புவாங்க? தலைவருடைய அனுமதியோடு கூட்டங்களை அழைப்பது. கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பெல்லாம் யார் மூலமாக போகும்? ஒரு ஜமாத்தில் செயலாளர் மூலமாகத்தான் போகும். நம்ம ஜமாத்தில் வரக்கூடிய லெட்டர்கள் உங்களுக்கெல்லாம் வந்திருக்கும். யார்கிட்டேருந்து லெட்ரு வருது? பொதுச் செயலாளர்கிட்ட இருந்தால் லெட்ரு வரும். எல்லா கடிதம் கம்யூனிகேஷனும் எங்கே இருந்தால் வருது? பொதுச் செயலாளர்கிட்ட தான் வரும். கோர்ட்டில் போய் நிற்கணும்னா யார் தான் போய் நிற்கிறாங்க? பொதுச் செயலாளர் தான் போய் நிற்கணும். போன தடவை ஒரு தேர்தல் நடத்தினேன். தேர்தல் நடத்தி முடித்த உடனே கோர்ட்டில் போய் நின்றுட்டேன். ஒரு 3 வருஷமாக கேஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி பல நேரங்களையும் பொதுச் செயலாளர் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? எங்கெல்லாம் வம்பில் இழுக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் நிற்க வேண்டியது இருக்குது. அப்போ செயலாளருடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பணி கூட்டங்களை கூட்டுவது, தலைவருடைய அனுமதி பெற்று கூட்டங்களை அழைக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மினிட் புக்கில் பதிவு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் செயலாளர்கள். மினிட் புத்தகங்களில் மீட்டிங்குடைய மினிட்டை எழுதுறது யாருடைய கடமை, யாருடைய பொறுப்பு? மினிட் புத்தகத்தை பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஜமாத்துடைய ஆவணங்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? செயலாளருடைய பொறுப்பு. ஜமாத்துடைய கடித தொடர்பு யார் மூலமாக நடக்கணும்? செயலாளர் மூலமாக நடக்கணும். ஜமாத்துடைய அன்றாட அலுவல்களில் தலைவருடைய அனுமதியோடு அன்றாட அலுவல்களை பார்க்கறது யாரு? செயலாளர் தான். மேலே பொதுச் செயலாளர். மாநில நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அன்றாட அலுவல் யார் பார்க்குறா? பொதுச் செயலாளர் தான் பார்க்கணும். அதுதான் நிர்வாகத்துடைய செட்டப்பு. ஆனால் என்ன இருக்கணும்? தலைவர்கிட்ட அனுமதி பெற வேண்டிய காரியங்களில் அனுமதி பெற்று நடக்கணும். அப்போ தான் ஒரு தெளிவான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். ஆவணங்களை பாதுகாக்கிறது, வழக்கில் ஆஜராகிறதெல்லாம், ஆவணங்களை பாதுகாப்பது எல்லா செயலாளருக்கும் உள்ள விஷயம். வழக்குகள் ஆஜராகிறது பொதுச் செயலாளருடைய விஷயம். பொதுச் செயலாளர்னா மாநில பொதுச் செயலாளருடைய அது விஷயம். நீ துணை செயலாளரை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். துணை செயலாளருக்கு என்ன? பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல அவருக்கு பதிலாக அவருடைய காரியங்களை பார்ப்பது துணை செயலாளராக இருக்கணும். அப்போ யார் வேலை செய்யணும்? துணை செயலாளரை யாரை தேர்வு செய்யணும்? செயலாளருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளைத்தான் துணை செயலாளராக தேர்வு செய்யணும். இவர் ஒரு 10-20 வருஷமாக உறுப்பினராக இருக்கிறாரு, அவர் விட்டால் சரியாகாது. இப்போ இந்த தேர்தலில் எனக்கு அனுபவம் இருக்குது. ஒரு கிளையில் ஒரு நல்ல ஒரு சகோதரரை பார்த்து மக்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் நிர்வாகம் எடுக்கிறோம். உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கன்னு கேட்குறோம். ஒரு நல்ல ஆலோசனை வரல. ஒரு கட்டத்தில் அந்த உறுப்பினர்களுடைய பட்டியலெல்லாம் பார்க்குறோம். ஒரு இளைஞர் இருக்கிறாரு, ஓரளவுக்கு ஜமாத்துடைய பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாஸ்டர்ஸ் படித்த ஒரு இளைஞர். ஒரு பல காரியங்களையும் செய்கிறார் ஜமாத்தில். அப்போ அடுத்த கட்ட நிர்வாகம் வரணும், இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பணி செய்யக்கூடியவர்களாக அவங்க வரணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு பேட்டன் கைமாறணும். அந்த அடிப்படையில் எடுத்தோம். உடனே கேள்வி என்ன? இங்கே 10 வருஷம் ஆனவங்க இருக்கிறாங்க, 20 வருஷம் ஆனவங்க இருக்கிறாங்க, 30 வருஷம் இருக்கட்டுமே, என்ன பிரச்சனை? இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், வேலை செய்வாங்களான்னு தான் பார்க்கணுமே தவிர இவர் 10 வருஷமாக இருக்கிறவங்க 15 வருஷமாக இருக்கிறவங்கள நிர்வாகத்தில் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் ஒரு அடிப்படையாக ஒரு சில தகுதிகள் இருக்குது. இப்போ ஒரு கிளை நிர்வாக பொறுப்புக்கு வரணும்னா எத்தனை வருஷம் ஆகணும்? 3 வருஷம் ஆகணும். 3 வருஷம் ஆனால் தான் ஒரு கிளை நிர்வாகத்துடைய பொறுப்புக்கு வரக்கூடிய அடிப்படை இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை சில நேரங்களில் சில கிளைகளுக்கு அடிப்படையில் நம்ம மாற்ற வேண்டியதும் இருக்கும். ஏன்னா நல்ல நிர்வாகிகளை போடுறதுக்காக வேண்டி. இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஒரு செயலாளரை ஒரு ஆளை போடுறோம், அவருக்கு துணை செயலாளரை ஒரு ஆளை போடுறோம்னா செயலாளர் இல்லைன்னா அந்த செயலாளருடைய பணியை பார்ப்பாரா?
அப்படின்னு பார்த்து தான் போடணும். இவருக்கு 10 வருஷம் ஆச்சு, அவர் 15 வருஷம் ஆச்சு, அவருக்கு பொறுப்பு இல்லைன்னா அவர் ஏதாவது நினைப்பார், இப்படின்லாம் பொறுப்புக்கு ஆட்களை தேர்வு செய்யக்கூடாது. ரொம்ப சிரமம் அதனால் ஏற்படுது. நிர்வாகம் நடக்காமல் அங்கங்கே போய் முட்டி மோதி நிற்கிறது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஆளுகளுக்கு முகதாட்சியம் பார்த்து பொறுப்பில் எடுக்கிறதுனால. அப்படி பண்ணாதீங்க, பணியை பார்த்து எடுங்க. பணியை மட்டும் இல்லை, அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு இணக்கத்தையும் பார்த்து நிர்வாகத்தை எடுங்க. இனி பொருளாளர்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜமாத்துகளை பொறுத்தவரையில் ஒன்றுமே தெரியாத அப்பாவி. பல நேரங்கள்லையும் உங்கள் கிளையில் பொருளாளர் யார்? உங்களை சொல்லலைங்க, உங்களை சொல்லலை, சரியா? பல நேரங்கள்லையும் நான் ஊர் அனுபவத்தை பற்றி சொல்கிறோம், உங்கள் அனுபவத்தை சொல்லலை. பல நேரங்கள்லையும் நிர்வாகிகள்லே அப்பாவி யாருன்னு கேட்டிங்கன்னா பொருளாளர். அவர் லைஃப் டைமில் பணத்தை பார்த்து கூட இருக்க மாட்டார், கண்ணில் கூட காமிக்க மாட்டாங்க காசை. தலைவர் செயலாளர் வச்சு அவங்களே லாக்கரில் வச்சுக்குவாங்க, காமிக்க கூட மாட்டாங்க. இவர் பேசாமல் இருந்துக்கிட்டு நான் தான் பொருளாளர்னு சொல்லிக்கிட்டு உட்காரணும். அப்படி தான் இருக்கிறாங்க பெரும்பான்மையான பொருளாளர்கள். எந்த ஊருக்கு போனாலும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருளாளருங்கிறது ஒரு சாதாரண பொறுப்பு இல்லைங்க. இன்றைக்கி நம்ம ஜமாத் மாநில நிர்வாகம் இருக்கு இல்லையா, நான் பொதுச் செயலாளர். ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா கொடுங்கன்னு சொன்னால், நம்ம ஜமாத் பொருளாளர் இருக்கிறாரு 10 கேள்வி கேட்பாரு என்கிட்ட. எதுக்கு கொடுக்குறீங்க? அது 10,000 கொடுக்கணுமா? 9,540 ரூபா கொடுத்தா போதாதா? கேள்வி கேட்பார். இல்லை, நீங்கள் சொல்கிற ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறேன் சொல்லுவார். நம்ம எதுவும் சொல்கிறதில்ல, ஏன்னா அது அவருடைய பணி, பொருளாளருடைய பணி. ஒரு பில்லு வருதுன்னு சொன்னால் அந்த பில்லுடைய நம்பகத்தன்மையுடைய அடிப்படையில் தான் பொருளாளர் பணத்தை இஷ்யூ பண்ணணும். அது தலைவராக இருந்தாலும் சரி, செயலாளராக இருந்தாலும் சரி. முகதாட்சணியம் பார்க்குற வேலை இல்லை. அது வரவு செலவு கணக்கை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த பதவி. வரவு செலவு கணக்கு பார்க்கணும், அதை எழுத தெரியணும், வரவு செலவு கணக்கை பதியணும், தெளிவாக பதிந்து வைத்து கொள்ள வேண்டும். கணக்கு கஜானாவுடைய பொறுப்பு என்னது? எடுத்து சொல்லணும். ஒரு சபையில் கேட்டாங்கன்னு சொன்னால் வரவு செலவு கணக்கு யார் படிக்கணும்? தலைவர் படித்தா நிர்வாகம் செத்து போச்சுன்னு அர்த்தம், செயலாளர் படித்தாலும் நிர்வாகம் செத்து போச்சுன்னு அர்த்தம். பொருளாளர் தான் படிக்கணும். என்கிட்ட 10,000 ரூபா தந்தீங்க, இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன், 12,500 ரூபா வச்சுருக்கிறேன், பாக்கி இந்த மாதிரி வரவு செலவு நடந்திருக்குது, கணக்கு எடுத்து போடணும், கணக்கு பேசணும். ஒரு நிர்வாகத்துடைய டோட்டல் நிர்வாகத்துடைய நம்பகத்தன்மை யாராவது ஒரு ஆள்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது பொருளாளர்கிட்ட இருக்குது. அங்கே தான் என்ன செய்யும்? அம்புகள் வீசப்படும், அங்கே தான் பிரச்சனையே வரும். ரொம்ப கஷ்டமான வேலைங்க. அடுத்த தடவை நான் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க, சரியா? அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலை, ஆனால் அது செய்கிற மாதிரி செய்யணும். பல நிர்வாகங்களும் பொருளாளர் தேர்வு செய்கிறாங்க, அவருக்கு லைஃப் டைம்லேயே பணத்தை அவர் கண்ணில் காமிக்கிறது இல்லை, பொருளாளராக மட்டும் இருந்துக்கிறாரு. ஒரு சில இடங்களில் சொல்கிறாங்க கணக்கு எழுத தெரியாது அப்படிங்கிறாங்க பொருளாளரை பற்றி. நீங்கள் கணக்கெல்லாம் எழுதுவீங்கல்ல? அவதான். வெரி குட், வெரி குட், அல்ஹம்துலில்லாஹ். நான் ஏன் சொல்கிறேன்னா, பல ஊர்கள்லையும் பொருளாளரை எடுத்து வச்சுக்கிட்டு ஏங்க அவர்கிட்ட பொருளாதாரத்துக்கு அவருக்கு கணக்கு எழுதுது. அப்போ எதுக்கு இந்த பொறுப்புக்கு அவரை எடுத்தீங்க? அப்புறம் எதுக்கு எடுத்தீங்க அவர் அந்த பொறுப்புக்கு? தெரிய மாட்டேங்குது, உண்மையிலே தெரிய மாட்டேங்குது, கவலையாக இருக்குது. ஒரு ஆளுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டா அவர் அந்த பொறுப்பை செய்வாரான்னு பார்க்கணும், இந்த பொறுப்புக்கு அவர் பொருத்தமானவர் தானான்னு பார்க்கணும். அவங்க வேற ஏதாவது பொறுப்பை நல்ல முறையில் செய்வாங்களே. அப்போ அந்த பொறுப்பு அது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் கொஞ்சம் அதிகமாக அதில் பேசுகிறேன். பொருளாளராக நியமனம் செய்யக்கூடியவருக்கு வரவு செலவு கணக்குகளை பற்றி தெரியணும். அவர் வரவு செலவு கணக்குகளை படிக்க வேண்டிய இது இருக்குது. வரவுகளுக்கு ரசீது கொடுக்கணும், செலவுகளுக்கு வவுச்சர்களை ரெடி செய்து வைக்கணும், வரவு செலவு கணக்குகள் ஆடிட் செய்ய வேண்டிய அடிப்படை இருந்தால் அதை செய்து வைக்கணும். இந்த மாதிரி செயற்குழு பொதுக்குழுவில் வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பிக்கணும். இந்த வேலையெல்லாம் தலைவருக்கு அடுத்தபடியாக செயலாளருக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான பொறுப்பு பொருளாளருடைய பொறுப்பு. அவங்க 2 பேருக்கும் என்ன இல்லை, கையிலேருந்து வைக்க வேண்டிய வராது. பொருளாளர் சில நேரங்களில் கையிலேருந்து வைக்க வேண்டிய வரும், வருமா இல்லையா? வரும். அது ரொம்ப முக்கியமான பொறுப்புங்கிறதுனால சொல்கிறேன். இனி ஒரு முக்கியமான குழுக்களை பொறுத்தவரையில் பொதுக்குழு இருக்குது. பொதுக்குழு எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட்டுறீங்க உங்கள் கிளையில்? கூட்டுறது பொதுக்குழு தான். பொதுக்குழுவை பொறுத்தவரையில் ஒரு கிளையில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டுனா போதுமானது. எல்லா உறுப்பினர்களையும் கூட்டி செய்கிற நிர்வாகம் இது இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? பொதுக்குழு கூட்டப்படணும்.
வருஷத்துக்கு ஒரு தடவை வரவு செலவு கணக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு, அங்கேயும் ஹீரோ யார் தான்? பொருளாளர் தான் ஹீரோ. வரவு செலவு கணக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், பொதுக்குழு கூட்டினா எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும், கூட்டலாம், தப்பில்லை. சும்மா கூட்டுறதுக்கு பேர் பொதுக்குழு இல்லை. என்ன செய்யணும்? வருஷத்தில் 1 அல்லது 2. செயற்குழுவை பொறுத்தவரையில் அடிக்கடி கூட்டப்பட வேண்டிய ஒரு குழு தான் செயற்குழு. எதுக்கு இதெல்லாம் தேர்வு செய்கிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் பொதுக்குழு கூப்பிட்டா அப்போ செயற்குழு எதுக்கு? எங்களை எதுக்குங்க தேர்வு செய்திருக்கீங்க? நாங்கள் ஒரு செயற்குழுன்னு சொல்கிறீங்க. செயற்குழுன்னா என்னது? செயல்படக்கூடிய குழு, முக்கிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய குழு. அந்த குழு ஒரு தீர்மானத்தை எடுத்துருச்சுன்னு சொன்னால் நிர்வாக குழுவை ஓவர்டேக் செய்யக்கூடிய குழு. 5 பேர் கொண்ட நிர்வாகம் ஒரு முடிவு எடுத்திருக்குது, செயற்குழுவை கூப்பிட்டு சொல்கிறாங்க இல்லை இப்படி செய்யுங்க அப்படின்னு செயற்குழு சொன்னால் என்ன செய்யணும்? நிர்வாகம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். செயற்குழு சொல்கிறத ஏற்றுக்க வேண்டியிருக்கு. நிர்வாக சட்டப்படி அடிப்படையில் அதுதான். நிர்வாக குழுவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குழு செயற்குழு. அதான் செயற்குழுவுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. நிர்வாகிகளை பொறுப்புக்கு நம்ம போட்டிருக்கிறோம்னா அவங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை செய்ய வேண்டிய குழுவாக இருக்கிறதுனால நிர்வாகிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்களுடைய கருத்துக்களுக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, செயற்குழுவை பொறுத்தவரையில் ஒரு 3 மாதத்துக்கு ஒன்றாவது கூட்டப்படணும், அல்லது 2 மாதத்துக்கு ஒன்று கூட்டப்படலாம். செயற்குழுவை கூட்டாமலே இருக்கிறது பெரிய தப்புங்க. என்ன செய்யணும்? செயற்குழு கூட்டம். செயற்குழு உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க செயற்குழு உறுப்பினர்கள்? செயற்குழு என்ன செய்யப்படணும்? கூட்டப்பட வேண்டும். செயற்குழு அடிக்கடி என்ன செய்யலாம்? ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன செய்யுங்க? செயற்குழுவை கூட்டி விஷயங்களை விவாதிங்க. பல கருத்துக்களையும் என்ன செய்யுங்க? பேசுங்க. நிர்வாகம் சார்ந்த முக்கிய முடிவுகளை செயற்குழுவில் பேசிடுங்க. இனி நிர்வாக குழு. நிர்வாக குழுங்கிறது நிர்வாகத்துடைய அடிப்படை. 5 பேர் கொண்டது நிர்வாக குழு. அந்த 5 பேரும் அடிக்கடி ஒன்று சேரணும். சில ஊர்களில் நல்ல நிர்வாகம் நடக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஊர்களில் டெய்லி நிர்வாகிகள் ஒன்று சேர்றாங்க. காலையிலையும் சாயங்காலம் பள்ளிவாசலில் ஒன்று சேர்றாங்க. டெய்லி பல நேரங்களையும் பேசுகிறாங்க. என்ன இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நிர்வாக குழு நடக்கக்கூடிய ஊர்கள் இருக்குது நம்ம ஊரில், நம்ம ஜமாத்தில். அங்கே பணிகள் சீராக போகிறத நம்ம பார்க்குறோம். நிர்வாக குழுவை பொறுத்தவரை குறைந்தபட்சம் மாதத்தில் 1ஆவது கூட்டப்படணும். நான் ஒவ்வொரு இடத்துலையும் தேர்தல் நடத்திக்கிட்டு ஒரு புதிய மினிட் புக்கை கொடுத்துக்கிட்டு போகிறேன். மினிட் புக்கில் ஒரு 100-150 பக்கம் இருக்குது. 3 வருஷம் கழித்து அடுத்த பயணம் அப்படியே ஒரு சுற்றி வர்றது. மினிட் புக்கை பார்த்தா புது பொண்ணு மாதிரி பத்திரமா இருக்குது. பல ஊர்களையும் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறேன், நான் புதிய மினிட் புக்கெல்லாம் தர முடியாதுங்க உங்களுக்கு, பழைய இதிலே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி பழைய மினிட் புக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பல ஊர்களையும். 40 ஒரு 80 பக்கமாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா புதுசு தர்றேன், இல்லைன்னா என்ன செய்திருவோம், பழையதே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் சில ஊர்களில் நான் பார்க்குறேன், இப்போ இத்தனை ஒரு 16 கிளைகளுடைய தேர்தல் முடிச்சிருக்கிறோம். சில ஊர்களில் நான் பார்க்குறேன், ஒரு மினிட் புக்கை முடித்து அடுத்த மினிட் புக்கு தொடங்குற ஊர்கள் இருக்குது. அப்போ எவ்வளோ மஷூராக்கள் நடக்குது, அங்கே கலந்த ஆலோசனைகள் நடக்குது, பணிகள் நடக்குது. அதான் அதனுடைய பொருள். அப்போ மஷூராக்கள் அதிகமாக்கப்பட வேண்டும். அதுக்காக வேண்டி காலையில் ஒரு மஷூரா நைட்டு ஒரு மஷூரான்னு சொல்லி ஆளுநை சாடிக்கவும் கூடாது. ஒரு லெவல் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நிர்வாக குழு, அல்லது ஒரு 2 வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நிர்வாகிகள் அன்அஃபிஷியலாக என்ன செய்யுங்க, டெய்லி நிர்வாக சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கலுங்க, அது ஒரு முடிவுகளை எடுத்து செயல்படுங்க. ஆனால் அஃபிஷியலாக மாதத்துக்கு ஒரு நிர்வாக குழுவாவது கூட்டப்பட வேண்டும். அப்போ தான் நிர்வாகம் ஒரு எண்ணெய் போட்டால், ஒரு ஆயில் போட்ட எந்திரம் எப்படி செயல்படும் அது மாதிரி நிர்வாகம் செயல்படும். இப்போ பல விஷயங்கள் நிர்வாகத்துடைய அடிப்படைகளை. அரை மணி நேரம் ஆயிடுச்சா? சரி. அதாவது எனக்கு ஒவ்வொரு தலைப்பும் 3 மணி நேரம் பேச வேண்டிய தலைப்பை 2 மணி நேரத்தில் பேசுங்கன்னு 3 தலைப்பு தந்திருக்கிறீங்க. நான் அப்படி சுருக்கிட்டேன். சரியா? சரி, இன்ஷா அல்லாஹ். அப்போ நிர்வாகத்துடைய அடிப்படைகளை சுருக்கமாக நம்ம பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒன்றும் இல்லையே. இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடலாமா? சரி, இதுதான் நிர்வாகத்துடைய ஒரு ஷார்ட் அப்டேட். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.